டாஸ்மாக் மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் செந்தில் பாலாஜி தங்கியுள்ள தனியார் ஹோட்டலில் வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் அதிரடியாக சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் மட்டுமே 14 இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சராக கூடிய செந்தில் பாலாஜியிடம் ஆழ்வார்பேட்டையில் தனியார் ஓட்டலில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் வேறு நபர்கள் உள்ளிட்ட சில மதுபான ஆலைகள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஎஸ்சி அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து 41 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சென்னையில் மட்டுமே 14 இடங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் ஏற்கனவே இருக்கும் நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைகள் செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலி கணக்குகள் காட்டியும் விலையேற்றம் செய்தும் பல்வேறு போலி பில்கள் மூலமாக பல்வேறு நிறுவனங்களிலிருந்து முறைகேடாக பணம் கைமாறியதாகவும் அதிகமான சப்ளை தருவர்களுக்கு லஞ்சம் அதிகாரிகள் கொடுக்கப்பட்டதாகவும் அதே போல டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்து அதற்கான பணத்தை பலர் பிரித்துக் கொண்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் பார் லைசன்ஸ் அதே போல இந்த டாஸ்மாக் நிறுவனங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டெண்டர்களில் முறைகேடு தகுதி இல்லாதவர்களுக்கு மதுபான பார் வைப்பதற்கான லைசன்ஸ் கொடுத்ததாக குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் 1000 கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு அவர்கள் முறைகேடாக பணம் சம்பாதித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜியின் கரூர் இருக்கக்கூடிய ராமேஸ்வரப்பட்டி வீட்டில் கூட சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல அவரது உதவியாளர் வீடு, இந்த தாவேகா பேரம் பேசிய வழக்கில் சிக்கிய ரமேஷ் கார்த்திக் ஆகியோரின் வீடுகள், கரூர் கூடிய டாஸ்மாக் மண்டல அலுவலகம், ஆலைகள், மதுபான ஆலைகள் உள்ளிட்ட இடங்கள்ல அந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கிடைக்கப்பட்ட பணங்கள் மூலமாக திமுக ஆட்சியில் இருக்கும் போது பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் பல கோடி ரூபாய் பணமும் வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் தற்போது சென்னையிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை டி நகர் இருக்கக்கூடிய தணிகாச்சலம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான ஆலையினுடைய அலுவலகம் மற்றும் அவர்களுடைய மதுபான ஆலைகள், அதே போல செந்தில் பாலாஜியிடமும் நேரடியாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே ரித்தீஷ் என்ற நபர் முக்கிய நபராக கருதப்பட்டார். எம்ஆர்சி நகரில் அவரது வீடானது இருந்தது. இவர் மிக நெருங்கிய உறவினராக இருந்திருக்கிறார். டாஸ்மாக் இருந்த ஒருவருடன் வாட்ஸ்அப் சாட் செய்த விவகாரம் பெரும் சமூக வலைத்தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் மோசடி விவகாரம் தொடர்பாக அவரது பெயர் முக்கியமாக பேசப்பட்டது. இந்த சரக்கு எவ்வளவு வாங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக வாட்ஸ்அப் சாட்டுகளில் அவர்கள் பேசிய தகவல்கள் எல்லாம் வெளியாகின. அவர்களது வீடு தற்போது எம்ஆர்சி நகரில் இல்லை என்றாலும் அவர் எங்கே இருக்கிறார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் வீடுகள் இடங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 40 இடங்கள் சென்னை, புதுக்கோட்டை, திருவாரூர், கரூர், தஞ்சாவூர், சிபிஐ, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 41 இடங்கள்ல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.